ஆங்கிலத்திற்கு எதிரிகள் அல்ல. நாம் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்பதில் நாம் விரும்பி ஏற்கிறோம். எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலே படிப்பதை நாம் எதிர்க்கிறோம். எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கணும்? இதான் நாம் எழுப்புகிற கேள்வி. அதை விளங்கி கொள்ளணும். இது ஆங்கிலத்துக்கு எதிரி, இந்திக்கு எதிரி. இந்தி எங்கள் பிள்ளை விரும்புது, படிக்கட்டும். இந்திய இராணுவத்தில் இருக்க என் பிள்ளைகள்லாம், என் சொந்தக்காரன்லாம் இந்தி பேசுவானா இல்லையா? அவன் போய் இராணுவத்தில் சேர்ந்துட்டு இந்தி கற்றுக்கிட்டானா, இல்லை இந்தி கற்றுக்கிட்டு போய் இராணுவத்தில் சேர்ந்தானா? தேவைப்படுது, கற்றுக்கிறான். மகாராஷ்டிரா 26 லட்சம் பேர் இருக்கான். டெல்லியில் பல லட்சம் பேர் இருக்கான். டெல்லியில் வாழ்கிற இந்திக்காரர்களை விட என் பிள்ளைகள் அழகா இந்தி பேசுவான். வட இந்தியாவில் நடந்த தேசிய இனங்களின் மாநாடு, அதில் நான் பங்கேற்று பேசினேன். நான் என் தாய்மொழி தமிழில் தான் பேசினேன். என் பேச்சுக்கு இணையாக இந்தியில என் தம்பி ராஜா மொழிபெயர்த்து பேசினான். அப்படியே பேசினான். அவ்வளவுதான். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதில் எங்களுக்கு ஒரு இடையூறும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. அது இந்தி கற்போம், சமஸ்கிருதம் கற்போம், உருது கற்போம். எதுவும் எங்களுக்கு வேண்டான்னு இல்லை. எல்லா மொழியின் மீதும் பற்றுள்ளவர்கள். எங்கள் மொழி தமிழின் மீது நாங்கள் உயிரானவர்கள். அவ்வளவுதான். இதை விளங்கிக் கொள்ளும். அதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் பெரிதும் நேசித்து ஆகச் சிறந்த ஒரு அரசியலையும் தூய அரசையும் கட்டி எழுப்ப துடிக்கிறோம். அதுக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கால தேவை, வரலாற்று கடமை. பெருந்தலைவர் பற்றி பேசுவது என்பது சும்மா பெருமைக்கு பேசுறது இல்லை. அவரை நினைவுபடுத்திக் கொள்வது என்பது அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் கொடுக்கணுங்கிற உறுதி ஏற்கிற ஒரு நாளாக இந்த பிறந்த நாளை நம்ம பார்க்குறோம். அதாவது சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு கேட்குறாங்க. ஐயா சொல்கிறாங்க, நான் வாழ்கிறவனுக்கு வழியிலேன்னு இருக்கேன், நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிற்கிறியே. கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம். இவன் பாலுக்கு சக்கரை இல்லைன்னு கேட்டு நிற்கிறான், இவன் கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறான். முதல்ல கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறவனுக்கு கொடுப்போம், அப்புறம் பாலுக்கு சக்கரை கொடுப்போங்கிறாரு. இந்த தலைவன் தான் நமக்கு தேவைப்படுது. உங்க பிள்ளைகள் வர்றோம், குடிசை இல்லை, சரி ஊருங்கிற பாகுபாடு இல்லை, ஒழிக்கிறோம். எல்லாத்தையும் மாத்திரம். எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார நிலையிலிருந்து முதல்ல தன்மானத்தோடு மீள்றான். பத்தாயிரம் கிலோமீட்டர் நதிகளை இணைத்து கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு. இங்க பிரிஞ்சிருக்கிற 4 அணியை இணைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. 2500 தடுப்பணைகள் கட்ட அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இவன் 3500 டாஸ்மார்க்கை திறக்க போராடிட்டு இருக்காங்க நம்மளுக. ஒன்று பெருமையா சொல்லணும், செயலலிதா இருந்த ஆண்டதை விட எங்க ஆளுக ஆட்சி நல்லா தான் இருக்கு. அதை மறக்கக்கூடாது. செயலலிதா இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி. அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் எங்க அளவுக்கு சிறந்த ஆட்சியை நீங்க தரல. ஆனா ஜெயலலிதாவுக்கு மோசமான ஆட்சியை நீங்க செய்யல, பரவாயில்ல. இது கமலஹாசன் ஐயா அவர்கள் ஊழல் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு கோபப்படாதீங்க. ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மேல் சொல்லுகிற குற்றச்சாட்டு, உங்கள் மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீங்கள் கோபப்பட தேவையில்லை. உங்கள் மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை என்றால் நீங்கள் கோபப்படுற உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் கோபப்படுறீங்கன்னா அப்போ மேலே உங்கள் மேலே குற்றச்சாட்டு நீங்கள் விமர்சிக்கிறது சரின்னு ஆயிடுது. ஊழல் இல்லாமல் இல்லையே. சத்துணவு ஆயாக்கும் 3 லட்சம் வாங்கிட்டு பதவி போடுறீங்க, அதை மறுக்க முடியாது. நடத்துனரா இவ்வளவு, உதவி ஆய்வாளரா இவ்வளவு, காசு வாங்கிட்டு தான் போடுறீங்க. அதை அவர் சொல்றாரு. அவ்வளவு தன்மானமும் ரோசமும் இருந்தால் ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுங்க. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டு அவரை கைது பண்ணு. எதுக்கு கைது பண்ணுறதுன்னு இல்லையா? எதுக்கு கைது பண்ணுறதுன்னு இல்லையா? குறிப்பாக பள்ளி கல்வித்துறையெல்லாம் நல்லா இறங்குது. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு தான் ஆட்சி செய்ய பார்க்குறோம்ல. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு நாங்கள் தான் அறிவித்தோம், அதில் கொடுத்துருக்கோம்.
அதை நீங்கள் கொண்டு வர்றீங்க. அது காரணம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தனியார் பள்ளிகள் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடத்தை 2 ஆண்டுகளையும் நடத்திடுது மதிப்பெண்களை அதிகமாக வாங்குறதுக்கு. பொதுத்திறன் போட்டிக்கு வரும்போது 11ஆம் வகுப்புலையும் கல்வி கட்டுறோம், அப்போ திணறிடுது. அதனால 11ஆம் வகுப்பையும் பொதுத்தேர்வாக நாங்கள் கொண்டு வர்றோம். அதை நீங்கள் கொண்டு வர்றீங்க, பாராட்டு. ஒன்றா புத்தகத்தை கொடுத்துறேன், முழுக்க அதை படித்து ஆட்சியை நடத்திக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதியரசர் எங்கள் ஐயா கிருபாகரன் கேட்குறாரு பாருங்க, ஏன் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை? ஏன் அமைச்சர் மக்கள்லாம் அதில் படிக்கிறதுக்கு ஏன் சட்டம் போடக்கூடாது? நான் சொன்னது தான். நான் சட்டமாக போடுவேன்றேன், அதுக்குள்ளே ஒரு சட்டம் போடுங்கன்னு கேட்குறாரு. போட்டால் அவங்கள வாழ்த்துவோம், இல்லைன்னா தூத்திட்டு நாங்கள் போட்டுருவோம், அவ்வளோதான். எனவே பெருந்தலைவரின் ஆட்சியை காமராஜர் ஆட்சியை நிறுவனம்னு பல பேர் பேசிட்டு வருவான். நான் கேட்டேன், காமராஜர் ஆட்சி அமைப்பதில் எங்களை விட மகிழ்ச்சி யாரும் அடைய மாட்டாங்க, ஆனால் உங்களில் யார் காமராஜர்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. காமராஜர் ஆட்சி என்பது தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி, ஒரு தனி மனிதன ஆட்சி இல்லை, தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை அவருடைய பேர பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இந்த மண்ணில் நிறுவனம் ஆக சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வர்றோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று தூய உள்ளத்தோடு உழைக்கிறோம். எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கால தேவை, ஒரு வரலாற்று கடமை. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக தன்னலமற்று உழைப்போம் என்று மகத்தான பெருந்தலைவர் நமதையா காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நமதையா காமராஜருக்கு எங்களின் புகழ் வணக்கம். நன்றி. நாம் தமிழ்.